எல்லாருக்கும் வணக்கம். குறுந்தொகையா? ஐயையோ, இதெல்லாம் இலக்கியம்ப்பா, நமக்கு புரியாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு காதல் திரைக்கதையவே கொண்டு வர போகிறேன். ஒருதலை காதல்னா அது என்ன ஆண்களுக்கு மட்டும்தானா வரும்? ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே உணர்வுகள் தானே. சங்க காலத்தில் இந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் இல்லை. இன்றைக்கி நாம் ஆதினியோட ஒருதலை காதலை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நம்ம இலக்கணம்லாம் பார்க்க போறதில்ல, முழுக்க ரசிக்க மட்டும்தான் போறோம் குறுந்தொகையை. நான் ஒரு சில பாடல்களை எடுத்து அதை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன். ஒரு கதை வடிவலத்தெல்லாம் இன்னைக்கு நான் வந்து பிரசன்ட் பண்ண போறேன். சொல்லுவாங்கல்ல, இசைஞானி இளையராஜா அவர்கள் 5 பாட்டு கொடுத்துருக்காரு, அதை வச்சு ஒரு கதை பண்ணா படம் ஹிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஔவையார், பரணர், கபிலர், செம்புலப்பெயனீரார், நக்கீரனார், வெண்பூதனார், பேயனார், மதுரை கண்ணனார், மிளைக்காந்தனார், இந்த மாதிரி இந்த புலவர்கள்லாம் எனக்கு பாட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பாட்டை வச்சு நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். ஹிட்டா எதான்னு பார்க்கலாமா? சரி, இந்த குறுந்தொகை பாடல்கள் எல்லாமே இப்ப கதாபாத்திர தேர்வு இல்லையா, எல்லாமே அகப்பாடல்கள் தான். அதாவது 2 பேருடைய வாழ்க்கை, அக வாழ்க்கைக்குள்ள நடந்த நிகழ்வுகளை பத்தி தான் இந்த பாடல்கள் எல்லாமே பேசுது. ஆனா நம்ம புறம் பேசுறோம். இன்னொருத்தர் வாழ்க்கையில நடக்கிறத பேசினா புறம் பேசுறது தானே. நமக்கே தெரியுதுன்னா அந்த கால புலவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்காதா என்ன? அதனாலதான் யார பத்தி பேசுறோம்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பேரை சொல்லாம தலைவன் தலைவி அப்படின்னு சொன்னாங்க. எப்பேற்பட்ட நயத்தக நாகரிகம் பாருங்க. இப்படி முறையாக அந்த கால வாழ்க்கைய அப்படியே நம்மளுக்கு வந்து லட்டு மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து அது ஒரு வரலாறு ஆயிடுச்சு. இனிமே நம்ம வந்து 3000 வருஷம் ஆயிடுச்சு. இனிமே நம்ம தலைவன் தலைவி அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம கதையில வர்ற இந்த தலைவன் தலைவிக்கெல்லாம் நம்ம ஒரு பேர் வைப்போம், ஒரு சுவாரஸ்யத்துக்காகத்தான். இப்பதான் கீழடி வந்து நிறைய பேர்கள்லாம் தந்துட்டு போயிடுச்சுல, அந்த காலத்துல என்ன பேர் இருந்திருக்கும். அதனால இன்னைக்கு நம்முடைய தலைவனுக்கு நம்ம ஆதன்னு பேர் வைப்போம், தலைவிக்கு ஆதினின்னு பேர் வச்சுக்கிறோம், தோழி இல்லாமையா தோழிக்கு மயிலான்னு பேர் வச்சுக்குவோம். அதே மாதிரி ஆதனுடைய அந்த தலைவனுடைய தோழன் பாங்கன்னு சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து சேந்தன் பேர் வச்சுக்குவோம். இதான் நம்முடைய கதாபாத்திரங்கள். ஆதன், ஆதினி, மயிலா, சேந்தன். இப்ப கதை குழப்பலாமா? ஆதினிக்கு ஆதன் மேல காதல், ஆதினிக்கு ஆதன் மேல காதல். ஆனா அவன் அவளை கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு அவன் மேல அன்பு இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியவே இல்லை. ஆனா இவன் மட்டும் அவனை பார்த்துட்டே இருக்கா, தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்படி ஒருதலை காதலா போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளா போய்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவனை காணோம். எங்க போயிட்டானே இவளுக்கு தெரியல. இப்போ தோழி கிட்ட தானே புலம்புறா, மயிலா கிட்ட சொல்றாங்க பாரு, ஒரு பெரிய மலை இருக்கு பாரு, எவ்வளவு உயரமான மலை. அந்த மலையில அந்த கூதளஞ்செடி ஒண்ணு ஆடிட்டு இருக்கு, உனக்கு தெரியுதா? அந்த சங்க காலத்துல இலக்கியத்துல குறிப்பிடப்படும் ஒரு தாவரம் அது. அது ஆடிட்டு இருக்கு பாரு. அது பக்கத்துல ஒரு தேன் அடை தொங்கிக்கிட்டு இருக்கு பாரு. அத ஒரு கால் இல்லாத மாற்றுத்திறனாளி அந்த தேன் அடைய பார்த்துட்டார். அவருக்கு அந்த தேன் அடையில இருந்து தேனை சாப்பிடணும் அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா அந்த மலையோ உயரமான மலை, கால் இருக்கிறவங்களாலேயே ஏற முடியாது. பாவம், அவர் எப்படி ஏறுவார்? அதனால என்ன பண்ணார் தெரியுமா? நேரா அந்த தேனடை கிட்ட போய் அதுக்கு நேர கீழே நின்று கையை இப்படி குவிச்சு வச்சுக்கிட்டு தேன் அதுல இருந்து விழுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இவர் அப்படியே அவரோட கையவே சப்பி சப்பி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம். அந்த மாதிரி ஆதனுக்கு என் மேல அன்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவனோடு நான் வாழ்கிற மாதிரியே ஒரு கற்பனை பண்ணி இவ்வளவு நாள் இன்பமாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதுவும் போயிடுச்சேடி அப்படின்னு அவ மயிலா கிட்ட சொல்றா. சும்மா நான் அவனை மிஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு நமக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு அழகான ஊமையை நமக்கு சொன்னதுனால அந்த உணர்வுகள் மேம்படுத்தப்பட்டு நமக்கு தெளிவா புரியுதுல. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதையான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனால் அவனோடு வாழ்வது போலவே கற்பனையில் அவன் எப்படி அவனுடைய கையை தேனென்று நினைத்து சப்பிக் கொண்டிருந்தானோ அது போல நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சே அப்படின்னு அவ உணர்த்துறா. இந்த பாட்டு 60வது பாடல், பரணர் எழுதிய பாடல். நான் 2 வரியை மட்டும் சொல்றேன். நல்கார் நயவார் ஆயினும் பல்கால் காண்டலும் உள்ளத்துக்கு இனிதே. சரி, இப்ப இதுதான் ஆதினியுடைய நிலைமை. இப்போ உண்மையிலேயே ஆதனுக்கு வந்து ஆதினி மேல காதல் இல்லையா? அவன் அவளை கண்டுக்கலையா? என்ன அவனோட நிலைமைன்னு பார்ப்போமா? ஆதனின் காதல் கதையோடு அடுத்த வாரம் வருவேன். நன்றி.